no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஷேக் ஜாயிதை கொண்டாடாத அரப்ஸே இல்லை. அரப்ஸ்னா அங்கே வெறும் யுஏஇயில் மட்டும் இல்லை, அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒமானா இருக்கட்டும், கத்தார், பிராந்தியம் முழுக்க அவருக்கு வந்து அவ்வளோ நல்ல பேர். என்ன காரணம்னா அந்த சொத்தை வந்து தனக்காக மட்டும் எடுத்து வைக்காமல் அங்கே அபுதாபியில் நிறைய ஆயில் கிடச்சிருக்கு. துபாயில் ஆயில் இல்லை, ஆனால் வேறு மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு டூரிசம் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ஜா வந்து அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அஜ்மான் சொல்ல முடியாது, ராசல் கைமா, உம்மல் கைமா ஒன்றுமே இல்லாமல் கிடக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த மொத்த ரீஜனையும் சேர்த்து ஒரு நாடாக நம்ம ஆக்குவோம். ஆமாம், தம்பி அவரும் எப்படின்னா சவுதி அரேபியாவோட டிஃபேக்டோ ரூலர் இருக்கார் இல்லையா, இளவரசர் ஷேக் முகமது பின் சல்மான், MBS சுருக்கமாக வச்சுங்க, MBS. அவர் கூட பயங்கர நெருக்கமாக இருக்கார். நாடு விட்டு நாடு இல்லை, பக்கத்து நாடு தான், ஒரே பார்டர் தானே. அப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்கார். நெருக்கமாக இருந்து என்ன பிரச்சனைனா, இவர் ஷேக் முகமது இந்த அபுதாபியோட ரூலரும் சவுதி அரேபியா ரூலரும் எதிரியாக இருக்காங்க. அதாவது இந்த ஆடு பகை குட்டி வரவு அதே தான் இங்கே எதிரியாக இருக்காங்க. ஆனால் தம்பி வந்து அங்கே உறவாக இருக்கார். அப்போ என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா, இங்கே MBSோட சவுதியோட துணையோட இவர் வந்து இவரோட ஷேக் முகமதோட தம்பி இங்கே அது ஆட்சியை பிடிச்சிருவாரோ அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த பயத்தின் காரணமாக இப்போ க்ரௌன் பிரின்ஸாக இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, க்ரௌன் பிரின்ஸாக கையில் பணமே இல்லாமல் என்ன நடக்கும், சரிப்பா உங்கள் கையில் வந்து மொத்தத்துக்கு ஒரு 30-32 லட்சம் கோடி வச்சுருக்கோம், ஓகே, ஒரு $365-350 பில்லியன் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் $260 வந்து உன் பேருக்கு மாற்றிட்டேன். இனிமேல் நீயும் பெரிய கோடீஸ்வரன், உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே நைட்டில் $260 பில்லியன் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட 23 லட்சம் கோடி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். UAE-னுடைய பிரசிடென்ட் அல் நஹ்யான், அவருடைய பேர் பெருசு, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவர்கிட்ட வந்து பவர் ஷிஃப்ட் ஆகிருக்கதா வந்து அங்கே உள்ள பல்வேறு பத்திரிகை நிறுவனங்கள் வந்து போட்டுட்ருக்குறாங்க. பவர் ஷிஃப்ட்னா என்ன மாதிரியான பவர் ஷிஃப்ட்டு, அவர் வந்து ஆட்சியில் தொடருவாரா அப்படின்றது குறித்து விரிவாக பேச போகிறோம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. அல் நஹ்யான்ட்டு ஒரு பவர் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, சொத்து வந்து அது 0 போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஒன் ஸ்டென்ஸில் என்ன நமக்கு எத்தனை வருதுன்னே தெரில, அவ்வளோ 0 போடுறாங்க, அவ்வளோ வந்து மதிப்புள்ள சொத்து போயிடுச்சுலாம் சொல்கிறாங்க. உண்மையில் என்ன நடந்திருக்கு சார்? 2 விஷயத்தை வந்து கரெக்ஷன் சொல்லணும். அவர் வந்து வெறும் அல் நஹ்யான் இல்லை, அவர் வந்து ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான். அதை நான் ஃபுல்லாக சொல்லிட்டா இதுவாக இருக்காதுன்னு உங்களுக்காக நான் அதை விட்டு கொடுத்துங்க. சரி, விட்டு கொடுத்து நல்லது தான். ஏன்னா அது நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம சொல்கிறது கடமை. அவர் பேர் வந்து ஷேக் முகமது, பேர் அல் நஹ்யான் இல்லையா? அப்போது அல் நஹ்யான் அவர் தாத்தா. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்கள் அப்பா பேர் சொல்லுங்களேன். ரத்னவேல் அப்படின்னா இப்போ வந்து கார்த்திக் பின் ரத்னவேல். பின் அப்படின்னா அவரோட மகன், இவரோட அப்பா பின். அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பேர்னு வரும்போது உங்கள் தாத்தா பேர் வரும். பின் வந்து அப்பா பேர், அல் வந்து தாத்தா. அல்லுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா, அது வந்து எப்பவுமே அல்லுங்கிறது நிறைய இதில் வரும். நம்ம அந்த அல்காரிதம் அந்த இதெல்லாம் மேத்மெட்டிக் எல்லாமே அல்லுங்கிறது வந்து அரபிக் வார்த்தை அது ஆக்சுவலாக. இப்போ இது புரிதலுக்காக இப்போது அந்த ஏரியாவில் ஆட்சியாளர் இருக்காங்கல்ல. பரவாயில்ல சார், இதில் இவ்வளோ ஒரு விஷயம் இருந்திருக்கு பாருங்களேன். இருக்கு. ஒரு தாத்தா பேர் தான் சொல்லிட்டேன் நான். தாத்தா பேர் வந்து சொல்கிறேன் அப்படி. அது வந்து எப்படின்னா நம்ம மக்களுக்கு புரியாதுல்ல. அல் நஹ்யான் இவர் வந்து ஷேக் முகமது பின் ஜாயத். துபாயோட ரூலர் இருக்கார்ல, அவர் ஷேக் முகமது பின் ராஷிதோட பையன் ஷேக் முகமது. ஓகே, அப்புறம் வந்து சல்மானோட பையன் ஷேக் முகமது. அது யார்? சவுதி அரேபியாவோட க்ரௌன் பிரின்ஸ் ரூலர். இவருடைய பையன் இது. அதே இப்படி குழந்தைங்க மாறி மாறி பிறகுது. என்னன்னா அவங்க வந்து ராஷித், முகமது, அகமது, நஹ்யான் இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 பேரை வந்து மாற்றி வைப்பாங்க. இந்த ஜூனியர்னு போட்டுப்பாங்களே சார் அமெரிக்காவில், அந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கோங்க. ஸ்டீவ் ஜூனியர் அந்த மாதிரி. எப்படின்னா இவர் பேர், அதுக்கு பின்னாடி அவங்க அப்பா பேர், அதுக்கு முன்னாடி தாத்தா பேர் போட்டால் தான் இந்த ஃபேமிலின்னு தெரியும். இப்போது நமக்கு துபாயில் வந்து இந்த புரிதலுக்காக சொல்லிடுமே. இப்போ துபாயில் ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம். அப்போது அல் மக்தூமோட மகன் ராஷிதோட மகன் ஷேக் முகமதுக்கு அண்ணன் தம்பியெல்லாம் இருக்குது. முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஷேக் மக்தூம், அதாவது தாத்தா பேர் பேரனுக்கு இருக்குது. அப்போது ஷேக் மக்தூம் பின் ராஷித் அல் மக்தூம். பயங்கரமான ஆளாக இருக்காங்கல்ல சார். அப்படி தான் மாற்றி மக்தூம், ராஷித், முகமது, அகமது எப்படி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து அடுத்தடுத்து பதவிக்கு வருவாங்க அப்படின்னு மன்னராட்சி. அது மாதிரி இப்போ அபுதாபியில் எடுத்திங்கன்னா ஷேக் ஜாயித்
ஷேக் சாயிதை கொண்டாடாத அரப்ஸே இல்லை. அரப்ஸ்னால் அங்கே வெறும் யுஏஇயில் மட்டும் இல்லை, அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒமானாக இருக்கட்டும், கத்தார், பிராந்தியம் முழுக்க அவருக்கு வந்து அவ்வளோ நல்ல பேர். என்ன காரணம்னா அந்த சொத்தை வந்து தனக்காக மட்டும் எடுத்து வைக்காமல் அங்கே அபுதாபியில் நிறைய ஆயில் கிடச்சிருக்கு. துபாயில் ஆயில் இல்லை, ஆனால் வேறு மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு டூரிசம் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ஜா வந்து அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அஜ்மான் சொல்ல முடியாது, ராசல் கைமா, உம்மல் கைமா ஒன்றுமே இல்லாமல் கிடக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த மொத்த ரீஜனையும் சேர்த்து ஒரு நாடாக நம்ம ஆக்குவோம் அப்படின்னு கொண்டு வந்து ஃபவுண்டர் வந்து அவர் தான். அது நீங்கள் சொல்கிற வந்து முன்னாடி கதையா இப்போ? ஆமாம், இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கதை. இதுதான் தெரிஞ்சால் தெரியும். இப்போ வந்து யுஏஇக்கு தலைமை பீடம் அபுதாபி. ஏன்னா அபுதாபி தான் எல்லா செலவும், மேஜர் செலவெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க கையில் வருமானம் நிறையா வருது. ஷேக் ஜாயித் அப்படின்னா அப்போ என்ன பண்ணாங்க, துபாய்க்கும் அபுதாபிக்கும் ஒரு டைமில் ரொம்ப தகராறு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பெரிய தகராறு நடக்கும். ஏதாவது ஒன்று யுஏஇன்னு ஆரம்பித்ததுக்கப்புறமே ஏதாவது ஒன்று ஒரு ரூல்ஸ் பாஸ் பண்ணாங்கன்னா, லா பாஸ் பண்ணாங்கன்னா அது தலைகள் நடப்பாங்க துபாய் என்ன கட்டுப்படுத்தாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் சமாதானம் வருது. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, துபாயிலேருந்து துபாய்க்கு உள்ள அபுதாபிக்கு போகிற ரோடு இருக்குல்ல, அந்த ரோடுக்கு பேர் ஷேக் சாயித் ரோடு. உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கே பேரை வந்து அங்கே வச்சாங்க. அப்படி ஒத்துக்கொத்து சமாதானப்படுத்தி நல்ல விதமாக போனது. இது வந்து அந்த ஹிஸ்ட்ரி தெரியறதுக்காக பரஸ்பரம் நண்பர்கள் ஆகிட்டாங்க. என்னென்னா அங்கே வந்து நம்ம பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட் கம் பிரைம் மினிஸ்டர், மேஜர் என்ன செய்வேன்னா 7 எமிரேட்ஸுக்கும் இந்த பிரசிடெண்ட் வந்து இத்தனை வருஷம் இவர், அதுக்கப்புறம் இவர் மாறி மாறி வரணும். அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிரசிடெண்ட் வந்து அவர் வந்து நிறைய செலவு பண்ணணும். அப்போ வருஷம் பூரா வந்து அபுதாபி ரூலர் தான் பிரசிடெண்ட்டாகவே இருக்கிறாரு. அதுக்கு அடுத்த இடத்துல துபாயோட ரூலர் வந்து வைஸ் பிரசிடெண்ட் கம் பிரைம் மினிஸ்டர். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஷேக் முகமது வந்து பிரசிடெண்ட், இன்னொரு ஷேக் முகமது வந்து வைஸ் பிரசிடெண்ட் கம் பிரைம் மினிஸ்டர். அபுதாபி ஷேக் முகமது. அப்போ இது வந்து உங்களுக்கு குழப்பம் இல்லைல்ல, வந்துருச்சு. இப்போ துபாய் விட்டுருவோம். புரிஞ்ச மாதிரி இருக்கு சார். நான் 2 முன்னாடி பார்த்து அங்கே ஷேக் முகமது பின் சாயித் அல் நஹ்யான். நஹ்யானுங்கிறது தாத்தா. அந்த நஹ்யான்லேருந்து வந்த கிளை தான் வந்து சாயித். இப்போ இவங்கெல்லாம் பார்த்து கேட்க மாட்டாங்களா, நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்லாம்? அது தெரிஞ்சிடும், அதிலே பேர்ல எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிருமே. என்ன ஒன்று அங்கே வந்து சாதி இல்லைல்ல, ஓகே, அதனால கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாதி இல்லை, 2 சாதி தான். ஒன்று ஆண் சாதி, இன்னொன்று பெண் சாதி. 2 தான் அங்கே. அந்த மாதிரி ஒரு சூழல் வச்சுக்கோமே. ஷேக் ஜாயித் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கட்டுப்பாடு எல்லாம் ஒன்று இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் இங்கே வந்து துபாயில் ஷேக் மக்தூம் வந்து ரூலர். அப்புறம் ஷேக் முகமது அவர் தம்பி இப்போ ரூலர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப பயங்கர ஃபார்வேர்டான ஆள். ஓகே, அவர் வந்து க்ரௌன் பிரின்ஸு. இப்போ என்ன நடக்கும்னா, இப்போது ஒருத்தர் ரூலர் இருக்கார், அவரோட மகன் க்ரௌன் பிரின்ஸாக இருப்பாங்க. ஆனால் துபாயில் நடந்துச்சு, ஷேக் அண்ணன் வந்து ரூலர், தம்பி க்ரௌன் பிரின்ஸு. இவருக்கு அப்புறம் இவர் ரூலர் ஆகும்போது அண்ணனோட பையன் ஒருத்தர் வந்து க்ரௌன் பிரின்ஸ் ஆகணும். அப்படி இருந்துச்சு. இடையில வந்து அவர் ஒரு இதில் இறந்து போயிட்டார். அதனால் இப்போ இவர் ரூலர், அவர் மகன் இப்போ க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்னு இருக்காங்க துபாயோடது. அங்கே அதே மாதிரி ஷேக் ஜாயித் இருக்கார் இல்லையா, ஜாயிதோட மகன் வந்து ஷேக் முகமது. ஸோ ஷேக் முகமது பின் ஜாயித் இது வந்து ரூலராக இருக்கிறார். கலீஃபான்னு ஒருத்தர் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எக்கச்சக்கமான பணம், அந்த பணத்தை கொடுத்து தான் வந்து புர்ஜ் கலீஃபான்னு பேரெல்லாம் மாற்றி வச்சு வாங்கினது. முதல்ல புர்ஜ் துபாய் இருந்தது, அது முன்னாடி பேசியிருக்கோம். அந்த கலீஃபா வந்து இந்த கலீஃபா தானா? எழுதிட்டு இருக்காங்க. அபுதாபியோட ஷேக்கு. என்னென்னா அது பேர் முதல்ல ஆரம்பிச்சது வந்து புர்ஜ் துபாய். புர்ஜ் அப்படின்னால டவர், துபாய் டவர் அப்படின்னு அர்த்தம். கலீஃபா காசு கொடுத்தோன்னா புர்ஜ் கலீஃபா ஆயிடுச்சு. இந்த சொத்து அவர் பேருக்கு வந்துருச்சு. துபாயில் இருக்க சொத்து காசு கொடுத்தோன்னா அவர் பேருக்கு என் வீடு நான் என்ன பேர் வேணும் வைப்பேன் அப்படின்னு வந்துருச்சு. இடம் வந்து இடமா இருக்கலாம், கட்டினதுக்கு காசு கட்டி முடிச்சுக்க இந்த கடன் பூரா நான் தான் அடைச்ச மாதிரி ஷேக் கலீஃபா. இது வந்து சும்மா இடைச்சர்களாக ஒரு தகவல். சரி சார், ஓகே வந்துச்சா. இப்போ வந்து நல்லா வளர்ந்துட்டு வர்றாங்கல்ல. இது வந்து இந்த கதையாக சொல்ல காரணம் என்னென்னா, நம்ம மக்களுக்கு வந்து கொஞ்சம் புரிதலுக்காக அந்த ஏரியாவில் என்ன இருக்குன்னு அந்த எண்டில் வந்துடும். நம்ம அந்த பவர் ஷிஃப்ட் வந்துடும், எண்டில் இடையில வந்துடும். இப்போ ஷேக் முகமது, இப்போ அவரோட பையன் வந்து மூத்த பையன் வந்து காலித். இப்போ அபுதாபி பற்றி பேசுகிறோம், துபாய் விட்டுட்டோம், அபுதாபி பற்றி பேசுகிறோம். அப்போ அவர் ஷேக் முகமது பின் ஜாயித், அவரோட மகன் வந்து காலித் வந்து க்ரௌன் பிரின்ஸ். இப்போ இளவரசர், பட்டத்து இளவரசர். இவருக்கு அப்புறம் இவர் தான் வந்து பட்டத்துக்கு வரணும். அப்போ ஷேக் முகமதுக்கு ஒரு தம்பி உண்டு, தவனூனா ஒரு பேர் பட்டத்தில், அது பேர் டக்குன்னு வந்து நானே மறந்துட்டேன். ஓகே, அவருடைய தம்பி. அவர் இப்போ என்ன பொசிஷனில் இருக்காருன்னா, உளவு பிரிவு முக்கியமான பொசிஷனில் இருக்கிறார் அங்கே யுஏஇயில். சும்மாலாம் இல்லை, அவருக்கு ஒரு எல்லாத்துக்கும் வந்து அமைச்சரவையில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. ஆனால் ரூலர் யாருன்னா வேறு அந்த இடம். சார் ஒரு சின்ன டவுட் சேர்த்து கேட்டுறேன். இல்லை எல்லாம் கேளு. இப்போ அந்த அமைச்சரவையிலையாவது வெளியே அவுட் சைடர்ஸ் வரலாமா, இல்லை அதுவும் அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் இருக்கு? ஸோ அப்போ காமன் மேன் வந்து எந்த அதிகாரத்துக்கும் வர பார்வையாளர்கள், ஸ்பெக்டேட்டர்ஸ் தான் அங்கே வந்து. ஏன்னா அரச குடும்பமே அவ்வளோ பெருசாக இருக்கும், அவங்களுக்குள்ள இருக்க சண்டையே இருந்தது. அப்படித்தான் இதில் வந்து முன்னாடி துபாயில் என்ன சொல்லுவாங்கன்னா, துபாயில் ஷேக் மக்தூம் ஒருத்தர் இறந்து போனார்.
அங்கே அவருக்கு முன்னாடியோ இல்லை அவருக்கு அப்புறமா இன்னொரு ஷேக் முகமது இருந்தார் அப்படின்னும் அவர் வந்து பயங்கரமான வீரமான ஒரு பயங்கரமான ஆள் அப்படின்னும் அவர் ஒரு கட்டத்தில் வந்து இறந்து போயிட்டார். அதுக்கு நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் வந்தது என்னதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பல விதமான காரணம் வந்தது சொன்னாங்க. அந்த அரபு நாடுகளில் இப்போ நடக்கக்கூடிய பவர் பிரச்சனை இருக்கு இல்லையா, இதையும் இப்போது இங்கே முகலாய பேரரசில் பவர் போட்டி நடந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் ஒப்பிடலாம். அந்த அளவுக்கு எப்படின்னா ஷாஜஹானுக்கு மூத்த மகன் பேர் குர்ரம், பெரிய படிப்பாளி, ரொம்ப சூப்பரான ஆள். 4வது வேண்டாத மகன் வந்து அவுரங்கசீப். ஆனால் அவர் தான் வரலாற்றில் ஏன் அப்படிங்கிற காரணம், குர்ரம் வந்து பார்த்து கூப்பிட்டு வச்சு எப்பா அப்படின்னு சொல்ல வந்து அங்கே கூட இருக்கும்போதே எல்லா இதில் சபையில் உட்காந்து பேசுகிறது வர்றது, அப்புறம் வந்து விஷயத்தை எடுத்து சொல்கிறது அப்படின்னு ரொம்ப இருக்கிறாரு. அவுரங்கசீப் அப்படி வரும்போது ஏது சொல்கிறோன்னா இது ஒரு புரிதலுக்காக அவுரங்கசீப், ஏன்னா அதே இது கரெக்டாக அப்படியே அங்கே துபாயில் நடந்தது, அபுதாபியில் நடந்தது. அப்போ அவுரங்கசீப் என்ன பண்ணான்னா திடீர்னு வந்து ஒரு தத்தி ஒரு ஆளை வச்சுட்டு போ, இங்கே ஆப்கானிஸ்தான் பக்கம் சண்டை போட்டுட்ருக்காங்க, அங்கே போ சண்டைக்கு போ, அங்கே சண்டைக்கு போகிறேன். இந்த பக்கம் திடீர்னு பார்த்தா ஹைதராபாத்தில் சண்டை போடுறாங்க, அங்கே போ நான் சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு போர்க்களத்திலேயே அனுப்பிச்சு விட்டு. ஆனால் அந்த ஆள் எப்படின்னா அவுரங்கசீப் வந்து ரொம்ப யோகியமான ஆள், கண்ணியமான ஆள் அந்த மாதிரி. இப்போ இப்படி என்னென்னா போர்க்களத்திலேயே களம் கண்டதுனால ஓகே அவர் ஸ்ட்ராங் ஆகிட்டார். அங்கே பிரச்சனை வந்த உடனே குர்ரம் வந்து ஐயோ என்ன அடிக்க வர்றான் அப்படின்னா அடிக்க வந்து நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவுரங்கசீப் வந்து ஆட்சிக்கு வந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இல்லை, அந்த சண்டை போடுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. விஷயம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கிட்டத்தட்ட அதே மாதிரி முகலாய பேரரசில் என்ன பவருக்காக ஏகப்பட்ட தவறுகளும் கொலைகளும் எல்லாம் நடந்துச்சு இல்லையா, அது வந்து அரபு நாடுகள்லையும் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் அந்த மன்னர் இதுன்னு வரும்போதே அந்த வந்துடுது இல்லை சார், வந்துடும். இப்போ நம்ம வந்து ஜனநாயக ஆட்சியில் வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து ஆள் வந்து மாறி அதிகாரத்துக்கு வந்துடலாம். இவனும் கொள்ளையடிக்க போகிறான் தான், மக்களை ஏமாற்ற போகிறான் தான், வாக்குறுதி கொடுத்துட்டு மாற்ற போகிறாங்க. அதெல்லாம் தாண்டி யார் வேணால் என்ன வரலாம்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே அந்த வாய்ப்பே இல்லை. அந்த அதிருப்தி இல்லை, அந்த கோபம் இருக்குது, அந்த வாய்ப்பே இல்லை இன்றைக்கி. அது இன்னும் ஒரு விஷயத்தை இடைச்சலாக சொல்லிடலாம். எப்படின்னா முகமது நபி அவர் சொன்ன விஷயம் வந்து வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது. அப்போ அது அரசாட்சிக்கும் பொருந்தும் இல்லையா? எல்லாத்துக்கும் வாரிசே அதாவது எந்த ஒரு அதிகாரம் இதுவும் வந்து அறிவை வச்சு அனுபவத்தை வச்சு தான் வரணுமே ஒழிய வாரிசுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொல்லி முகமது நபி சொல்லி, முகமது நபி இறந்த உடனே அதுக்கு அடுத்து கலீஃபாவாக வர வேண்டியது அலி, அவரோட மருமகன். ஆனால் முடியாதுன்னு சொல்லி வேற ஒருத்தரை தான் வந்து அபூபக்கர் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ வாரிசு இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த கலீஃபாவில். ஆனால் அதை பிரிஞ்சு போய் சண்டை போட்டு இவர் தான் வரணும்னு ஒரு கூட்டம் வந்தாங்க இல்லையா, அதில் தான் பிரிஞ்சு ஷியா சன்னி பிரிய ஆரம்பிச்சது அப்போவே. அப்போ வாரிசு இருக்கக்கூடாதுன்றது. ஆனால் இன்றைக்கி வந்து உலகத்தில் அரபு நாடுகளில் முஸ்லீம் நாடுகள்லாம் வாரிசு முதல் ரூல்ஸே அதை தான் பிரேக் பண்ணி வச்சுருக்காங்க. வாரிசு இருக்கக்கூடாது. அப்போ வாரிசு மன்னராட்சி. ஏன் மன்னராட்சி இங்கே தொடர்றதுக்கு முக்கியமான காரணம், நான் சொன்னால் சரின்னு கேட்டு தலையாட்டுறதுக்கு இவங்க தான் லாயக்கா அப்படின்னு அமெரிக்காவை விட்டு வச்சுருக்காங்க. ஓகே, அங்கே அந்த அரசியல் வருது. ஆமாம், அமெரிக்காவால் தான் இங்கே மன்னராட்சி இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு சார். ஆனால் அமெரிக்காக்காரங்க வந்து நாங்கள் இதுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபடுறவங்க, எல்லா நாடும் ஜனநாயகம் வேணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே. அவங்களுக்கு தேவைன்னா ஜனநாயகம் வேணும்பாங்க, தேவையில்லைன்னு அப்படி விட்டுருவாங்க. அவங்க வந்து மன்னராட்சி கரெக்டாக சொன்னதெல்லாம் தலையாட்டுறாங்கன்னா மன்னராட்சியை விட்டு வச்சுருக்கதே அமெரிக்கா தான். இல்லைன்னா அவங்க வந்து கலவரத்தை உண்டு பண்ணி கலைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகே, அதனால் அப்படி. ஸோ இப்போ இந்த அரசியல் வரும்போது இப்போது ஷேக் முகமதோட பையன் காலித், இப்போ அவரோட ஷேக் முகமதோட தம்பி அவர் வந்து உளவு பிரிவில் தலைவராக இருக்கிறார். இப்போ என்னென்னா சமீப காலத்தில் நம்ம வந்து அந்த அரபு நாட்டோட இதை பற்றி பேசும்போது ஏற்கனவே நம்ம என்ன பேசியிருக்கோம்னா, சவுதி அரேபியா துபாய் மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. முன்ன மாதிரி இல்லாமல் பெண்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, பார் இருக்குது, சினிமா தேட்டர் இருக்குது. மக்கா மதினா மட்டும் இடத்த விட்டுட்டு மற்ற எல்லா இடத்த போய் என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு விட்டாச்சாங்க. ஏன்னா எனக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அங்கே இருக்கிற ஷேக் முகமது இருக்கார்ல, எம்பிஎஸ் ஷேக் முகமது பின் சல்மான் எம்பிஎஸ், அவரும் என்ன எல்லாம் 3 பேரும் ஷேக் முகமது. யோசிச்சு பாருங்கள், இப்போ அதிகார போட்டியில் வந்து மாற்றி இருக்கிறது இல்லை. இப்போ இவரும் ஃப்ரீ பண்ணி விட்டாரா. இப்போ இவங்க என்ன பண்ண, இவங்க கையில் காசு நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ இவங்களும் வந்து நாடு பிடிக்கிற ஆசை, மற்ற நாட்டில் இருக்கிற வளத்தை கொள்ளையடிக்கிற ஆசை எல்லாமே வந்து யுஏஇக்கு வந்துருச்சு. ஓகே, அதனால தான் என்ன பண்ணாங்க, சூடானில் வந்து பிரச்சனை ஒரு மாதிரி 10 லட்சம் பேர் இடப்பெயர்வு, 1.5 லட்சம் பேர் வந்து மரணம், இதெல்லாம் வந்து முன்னாடி பேசியிருக்கோம். அதுக்கு காரணம் வந்து யுஏஇ. ஓகே, அப்புறம் இங்கே ஏமனில் எஸ்டிசின்னு ஒரு குரூப் இருக்குது, அதை பற்றி பேசியிருக்கோம். பிஎல்சின்னு சொல்லி அங்கே ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறது சவுதி அரேபியா, அதை எதிர்த்து போராடுறவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறது யுஏஇ. இதை வேடிக்கை பார்க்குறது ஹூத்திஸு, ஈரானோட ஹூத்திஸு, ரெண்டும் இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அந்த நாட்டை பூரா சீரழிச்சிட்ருக்காங்க. இப்போது இந்த மாதிரி நண்டு கொளுத்தா வலையில் தங்காதுனாங்க, அது மாதிரி வலையில் தங்காமல் இப்படி வெளியே வந்துருச்சு.
இப்போ வந்து நீயா நானா யார் பெருசுன்ற ஒரு போட்டி வந்து அரபுக்குள்ளேயே வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அபுதாபியில் ஷேக் முகமது சரியில்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஏன்னா அங்கே இருக்கிற அந்த அவர் தம்பி இருக்கார் இல்லையா, தகுனூன் ஒருவேளை தப்பாக பிரச்சனை தம்பினா புரிஞ்சுப்பாங்க. அவர் ஏன்னா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு எங்களுடைய பேர்கள். ஆமாம், தகுனூன் அவர் தம்பி. அவர் எப்படின்னா சவுதி அரேபியாவோட டிஃபேக்டோ ரூலர் இருக்கார் இல்லையா, இளவரசர் ஷேக் முகமது பின் சல்மான், MBS சுருக்கமாக வச்சுங்க, MBS. அவர் கூட பயங்கர நெருக்கமாக இருக்கார். நாடு விட்டு நாடு இல்லை, பக்கத்து நாடு தான், பக்கத்து நாடு தான், ஒரே பார்டர் தானே. அப்போது ரொம்ப நெருக்கமாக இருக்கார். நெருக்கமாக இருந்து என்ன பிரச்சனைனா, இவர் ஷேக் முகமது இந்த அபுதாபியோட ரூலரும் சவுதி அரேபியா ரூலரும் எதிரியாக இருக்காங்க. அதாவது இந்த ஆடு பகை குட்டி வரவும் அதே தான் இங்கே எதிரியாக இருக்காங்க. ஆனால் தம்பி வந்து அங்கே உறவாக இருக்கார். அப்போ என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா, இங்கே MBSோட சவுதியோட துணையோட இவர் வந்து இவரோட ஷேக் முகமதோட தம்பி இங்கே ஆட்சியை பிடிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ இந்த பயத்தின் காரணமாக இப்போ கிரௌன் பிரின்ஸாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கிரௌன் பிரின்ஸாக கையில் பணமே இல்லாமல் என்ன நடக்கும், சரிப்பா உன் கையில் வந்து மொத்தத்துக்கு ஒரு 30-32 லட்சம் கோடி வச்சுருக்கோம், ஓகே, ஒரு $350 பில்லியன் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் $260 வந்து உன் பேருக்கு மாற்றிட்டேன். இனிமேல் நீயும் பெரிய கோடீஸ்வரன், உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே நைட்டில் $260 பில்லியன் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட 23 லட்சம் கோடி. அதை வந்து அவர் பேருக்கு வந்து எழுதி சொத்துக்கத்து எல்லாத்தையும் போட்டு, ஏன்னா சொத்துனா அங்கே மட்டும் இருக்காது, உலகத்தில் நிறையா இடங்களில், யூகேல, அமெரிக்காவில் அப்படின்னா வந்து சொத்து எக்கச்சக்கமான சொத்து. ஆனால் இதை வந்து இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா அந்த மக்களோட பணம், அது நம்ம வரி பணம் எப்படி அதானிக்கு போய் சேருதோ அது மாதிரி அந்த மக்களோட, ஏன்னா அங்கேருந்து ஆயிலேருந்து பெட்ரோல்லேருந்து வர்றது. கௌத்து குட்டி ஏதாவது சொல்லணும்னா உங்களுக்கு நாளே போக மாட்டேங்குது சார். கௌதம் அது அவர் வந்து இப்போ கடந்த ஒரு 10 வருஷத்தில் அவரோட இது 12 லட்சம் 13 லட்சம் கோடி வந்து சொத்துக்கு அதிபதினா எப்படி வர முடியும்? அது எப்படின்னா நம்மளுடைய வரி பணம் இல்லை அது. அதே மாதிரி இப்போ நம்ம இப்படி நம்ம சொத்தை வந்து இங்கே ஆட்டை போடுற மாதிரி அரபு நாட்டில் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொத்தை பூரா வந்து அந்த ஷேக்குகள் ஆட்டை போட்டு அவங்க வந்து பெரிய உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க. அண்ணன் எடுத்துக்கிட்டேன்டா. ஆமாம், எல்லாம் மாற்றி அப்படி பார்த்தா ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கிறதுக்கு, மற்றவங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு. மன்னராட்சின்னு வந்து அதெல்லாம் மன்னராட்சி அதாவது வந்தாலும் உலகம் பூரா வந்து வேற ஆட்சி இருக்குது, அங்கே மட்டும் மன்னராட்சி. சார் ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இப்படி போயிடக்கூடாதுன்றது அன்னைக்கே யோசிச்சு தான் நபிகள் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருல்ல. ஆமாம், இது வந்து தவறு. ஏன்னா வெறும் ரத்த சம்பந்தம் மட்டும் வந்து தகுதி இல்லை, அதுக்கு அறிவும் ஆற்றலும் தான் தகுதி அப்படின்னு சொல்லி வரையறுத்துட்டு போனது. அதை வந்து கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் இல்லை, இவர் தான் அவரோட மருமகன் தான், அவர் ரத்த சொந்தம், அவர் தான் கலீஃபா வரணும்னு சொல்லி பெரிய தகர சண்டைன்னா வருஷக்கணக்காக. அப்போ இல்லை அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து சண்டை போட்டது அவரோட மனைவி ஆயிஷான்னு சொல்லி, அதெல்லாம் ஒரு பெரிய இது நடந்தது, ஒரு வரலாறு. இது வந்து எப்படின்னா காவியம் இல்லை, வரலாறு நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். ஆனால் இப்போ வந்து இங்கே அதிகாரம் திடீர்னு வந்து அவர் இந்த ஷேக் முகமதை முறியடித்து சவுதியிலேருந்து MBS வந்து சப்போர்ட் பண்ணி அபுதாபியோட அதிகாரம் வந்து கை மாறுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ என்ன ஆகும், மொத்த UAEயோட அதிகாரம் எல்லாமே சேர்ந்து அப்புறம் துபாய் ஷேக்கு என்ன திரும்ப சண்டைக்கு வரணும். ஏன்னா துபாய்க்கு வேறு பேஸ் கிடையாது. அப்போது அங்கே வந்து பெரிய அளவுக்கு தாங்க முடியாது. அப்போது அதிகாரம் கை மாறுச்சுன்னா என்ன ஆகும், இப்போ வந்து நீயா நானான்னு போட்டியில் இருக்காங்க சவுதி அரேபியாவும் UAEயும். இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவும் கத்தாரும் ஒரு போட்டியில் இருந்தாங்க. கத்தார் வந்து கோணு கண்ட்ரி தான், சின்ன நாடு தான். ஆமாம், ஆனால் அதோட நேச்சுரல் கேஸோட வளம் வந்து எக்கச்சக்கம் அங்கே. ஸோ அந்த நாட்டுக்கு அது வந்து மிகப்பெரிய வளம் அப்படி. ஆனால் சமாதானம் ஆகிட்டாங்க, சரி இவங்களை எடுத்து நம்ம சண்டை போட்டிருக்கோன்னா சமாதானம் ஆகிட்டாங்க. அப்போ UAE வந்து திடீர்னு பார்த்தா நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அப்போ எதுக்கு இவங்ககிட்ட வந்து மேலே கீழே சண்டை போட்டு அங்கங்கே கொடுத்துட்ருக்கணும். அவன் கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கான், கூப்பிட்டு நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க நெருக்கமாக, அதிகாரத்தை மாற்றி விட்ருவோம். அந்த மாற்றம் வந்து வந்துருமோ? ஏன்னா இவர் வந்து உளவு பிரிவு தலைவர். இன்னொன்று ரொம்ப ஃபேமஸ் பர்சன் உளவு பிரிவில். எப்படி மொசாடை பற்றி உளவுக்கு சூப்பர்னு சொல்லுவோமோ அது மாதிரி அரப்ஸில் வந்து உளவுக்கு ரொம்ப சூப்பர் வந்து இப்போ ரூலரோட தம்பி. ஓகே, ஒரு எக்ஸ்பர்ட் தான் அதில், பயங்கர எக்ஸ்பர்ட்டு. அப்போ உளவு பிரிவில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து இவர் நல்லவருங்க, அவரில் ஒன்றும் இல்லை அண்ணே, அவர் ஒன்றும் இல்லை அண்ணே, இவர் சூப்பருங்க அவர் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் வந்து அண்ணே நான் தான் அதிகாரினே இப்போ வந்துட்டேன், ஏன்னா இவர் தான் அடுத்து கிரௌன் பிரின்ஸாக வரணும், இல்லாமல் தான் மகனை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு எல்லாமே வந்து பணம் அதிகாரம் அந்த போதையில் தான் இது நடக்கிறது. இது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன் மகனுக்கு சொத்தை எழுதி வச்சிட்டாரு. எழுதி வச்சதுனால இது வந்து சரியாக வருமா சரியாக வராதா என்ன நடக்கும் அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். ஓகே சார். இனியே சார் ஒரு அர்ஜென்ட்டுன்னு ஜிபேல 100 ரூபா கேட்டால் கொடுக்காத காலத்தில் இவ்வளோ பெரிய சொத்தை எழுதி வச்சது வந்து மகன் தானே, நடந்து தானே, மகன் தானே.
இல்லை வேற திடீர்னு தம்பிக்கோ இல்லை வேற யாருக்காவது எழுதி வச்சுட்டா பரவாயில்ல, நீங்கள் வந்து சொல்லலாம். சொந்த மகனுக்கு எழுதி வைக்கிற என்னங்க? அது புதுசாக இருக்குது சார். நம்ம ஊரில் ஆட்டோமேட்டிக்காக வரும், அவர் எழுதி வைக்கிறாரு. அவர் எழுதி வைக்கிறாரு. ஆமாம், ஏன்னா அடுத்த அதிகாரம் அவர் கைக்கு போகணுங்கிறதுக்காக இவர் கையில் சொத்து இருக்குது அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு இதுதான். கிட்டத்தட்ட சப்போர்ட் வந்து வாங்கியிருக்காரு வரப்போ. கிட்டத்தட்ட ஆமாம், வேறு வழியில் அது விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான். அதனால் எப்படி பார்த்தாலும் வந்து அமெரிக்கா கேட்பாங்க, ஐயா கொஞ்சம் பார்த்துங்க, என் மகனே வந்து இங்கே ரூலராக இருக்கட்டும், நான் வேணா கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொல்லலாம். அதில் ஏதாவது நடக்கலாம். அல்லது தம்பியை கொஞ்சம் அடக்கி வைங்க, அவர் உளவு பிரிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார், நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணாலும் இது வந்து சவுதி அரேபியாவும் சும்மா இல்லை. யுஏஇயில் வந்து துபாய் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் எப்போவுமே அபுதாபியோட வளர்ச்சி, அபுதாபியோட இது வந்து துபாய்க்கு எப்போவுமே ஆகாது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நெருக்கமாக நல்லா தான் இருக்காங்க. என் நாட்டில் வந்து துபாய்க்குள்ளே புர்ஜ் துபாய் டவர் அப்படின்னு உலக ஃபேமஸ் ஆகும்போது திடீர்னு காசை கொடுத்து கலீஃபான்னு பேரை வச்சுட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இது உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். போட்டி போகாமல் எல்லாம் இருக்கிறது வந்து மன்னர் ஆட்சியில் ரொம்ப இருக்கத்தான் செய்யும். இது நம்ம வந்து எப்படின்னா அரபு நாடுகளுக்கு எதிராக பேசலை, அங்கே நிகழ்ந்த அங்கே இருக்கிற விஷயத்தை பேசுகிறோம். பார்த்தீங்களா, இந்த டீட்டெயில் சொல்கிற காரணம் வந்து கடைசியில் இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையோடு முடிச்சிடலாம். பசுமாட்டின் பயன்களை கூறு அப்படின்னு ஸ்கூலில் வந்து ஒரு கேள்வி கேட்டால், எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாமரம் இருக்குது, அந்த மாமரம் இவ்வளோ இத்தனை வருஷத்து மாமரம் உயரமாக இருக்குது, இப்படி இருக்குது, வருஷத்துக்கு இவ்வளோ காய் காய்க்கும், இப்படி செய்யும், இந்த மாதிரி இருக்குது, எல்லாம் இருக்கும், இது வந்து இவ்வளோ பலன் தருது, இந்த காய்கறிலாம் விற்று இவ்வளோ காசாக்கும், இப்படி செய்யும்னு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஏற்பட்ட மரம் இந்த பசுமாட்டை கட்ட பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கடைசி கொடுத்தாங்களா. அது மாதிரி இந்த சொத்து வந்து இங்கே கையில் கை மாறினது. இதுக்கு காரணம் புரிதலுக்காக இவ்வளோ டீட்டெயில் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஒத்த வார்த்தையில் வந்து ஆமாம் தான் மகனுக்கு சொத்தை கைமாற்றி கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. ஒன் வேர்ட்லேயே முடிக்க முடியாதுக்குன்ட்டு. ஆனால் இதோட பிரச்சனை என்னங்கிற இருக்கு இல்லையா, இதில் அங்கே சூடானா இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பிரச்சனை, பவர் டிரான்ஸ்ஃபர் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் வந்து அங்கே ஒர்க் பண்ணவர், நானும் வந்து அந்த நாட்டுக்கு எதிராக இல்லை, நான் அந்த நாட்டுக்கு எதிராக இருந்து என்ன பண்ண போகிறேன்? யாருமே அந்த நாட்டுக்கு எதிராக இல்லை. அப்படி பார்த்தா நம்ம வந்து அதானியை பற்றி பேசுகிறோம், மோடியை பற்றி பேசுகிறோம், நம்ம வந்து என்ன எதிரானவங்களா? அப்படி இல்லை, கொஞ்சம் மக்களுக்கும் ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணுங்கப்பான்னு சொல்கிறதான், கொள்ளையடிக்காதீங்கன்னு சொல்கிறது தான். அப்படி பார்த்து யாரும் கொள்ளையடிக்காமல் இருப்பாங்க, கொஞ்சம் அளவாக கொள்ளையிட, மக்களுக்கு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பார்த்து செய்ய அப்படின்னு சொல்கிறது தானே. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional careers. Reach us to reach them.